அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். 50,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ்கள், எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்குது, இது சம்மந்தமான ஒரு தகவலை வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். அதே போல் வெறும் 5 தினார் கட்டி ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு ரொம்ப தூரமெல்லாம் போகாதீங்க. நான் இப்போ ரீசண்டாக ஜாபர் அல் அலியை தெரிவித்ததுலேருந்து பல மக்கள் அதில் பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. சில வாய்ஸ் பதிவுகள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாகுமுல்லாஹ் ஹைர் ஹாஜி. ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து நீங்கள் சென்று அனுப்பின லொக்கேஷனுக்கு அதை எடுத்து போய் ஜாபர் அல் அலியில் 5 டினார் எடுத்து கொடுத்து ஸ்டாம்ப் செஞ்சு சீல் வச்சு தந்து எல்லாம் செஞ்சாச்சு. அடுத்தது இப்போது அஸ்வாகல் கிரேனுக்கு போகணும். அது 2 மணி தானே ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்ப்போம், இன்ஷால்லா இது பார்ப்போம். ஜஸாகுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சஃப்ரான் பிரதர். நான் அந்த இன்றைக்கு ஜாபர் அலி போயிட்டு அந்த ஃபோன் மிஸ்ட்ரி சீலன்னு அடிச்சுட்டு வந்தேன். அந்த 5 தினார் கட்டி இந்த ஸ்டம்பெல்லாம் அடிச்சுட்டு யாருமே இல்லை, 5 நிமிஷம் கூட இல்லை. உள்ளுக்கு போனதோட செகண்ட் ஃப்ளோருக்கு போனால் சரி, செகண்ட் ஃப்ளோருக்கு போனதோட யாருமே இல்லை. வேண்டாம் 1-2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். போன அடிக்க ஆங்கினிக்குள்ளே உடனே வேலை நடந்து தராங்க. நான் போயிட்டு ஒரு 5-10 நிமிஷம் கூட இல்லை. போன வாகனத்திலே வந்தது தான். விளைச்சா கொஞ்சம் மக்களுக்கு இதை கொஞ்சம் சொல்லுங்க, நியூஸில் கொஞ்சம் போட்டுவிடுங்க. அவங்களோட நிறைய பேர் தெரியாமல் அலையிறாங்க. என்ன சொன்னால் இப்போ இருக்கிற மக்களுக்கு நாள் காணாது. இன்னும் கொஞ்சம் நான் 2 கிழமை தான் இருக்கு. இன்னுமே ஆக்கள் சிட்டின்னு சொல்லி இந்த டெக்ஸிக்காரனோலை பிடிச்சிட்டு தெரியுறாங்க. டெக்ஸிக்காரனோலும் போட்டு அறுக்கிறானோல். இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற இந்த ஜாபர் அலியை சுற்றி இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் நியூஸில் போட்டிங்கன்னா உதவியாக இருக்கும். 1-2 தினாரம் டெக்ஸி சொல்லி முடிஞ்சிடும். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க அண்ணா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரியே ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு ஜாபர் அலி நீங்கள் சொன்ன அந்த பிளாக் 6லேயே அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் 2வது ஃப்ளோருக்கு போனோம்னா, அங்கே போனதோடய எங்களுக்கு அங்கே யாருமே இல்லை, க்ரௌடே இல்லைண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போன உடனே எங்களுக்கு 5 தினார் கேனட்டில் உடனே சீல் வச்சு கொடுத்தாங்க, அந்த ஸ்டாம்ப் ஒட்டி. இப்போ அதுக்கப்புறமா நான் இந்த முபாரக் அல் கபீருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னா, அந்த சூக்கல் கிரைன்னு சொன்னீங்க தானே, முபாரக் அல் கபீருடைய ஜவசாத், அதுக்கு போகலான்னு இருக்கிறேன்னா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நிறைய பேர் தெரியாமல் குவைட் சிட்டிக்கே போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்க அண்ணா, இங்கே ஜாபர் அலியில் ரொம்பவே நல்லோம். ஏன்னா யாருமே இல்லை, க்ரௌடே இல்லை. உடனே போனோம், 5 நிமிஷம் கூட போகலண்ணா. சொல்லுங்க அண்ணா, கட்டாயம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுடைய சேவை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அண்ணா. ரொம்ப நன்றி. ஃபாஹில் அஹமதி, அடுத்ததா சபஹஸ் சாலிம், பயான் மிஷரஃப், இந்த ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிறவங்க. அதே மாதிரி ரிக்கா, ஹதியா, ஃபஹதல் அஹமத், குசூர் குரைன், இந்த பகுதிகளுக்கு உட்பட்டவங்க நீங்கள் ஜாபர் அல் அலி ஃபாரின் மினிஸ்ட்ரியில் போயிட்டு சீல் வச்சுக்கொள்ளலாம். ஜாபர் அல் அலி கத்தா 6 ஸ்ட்ரீட் 17 இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியோடைய பில்டிங் இருக்குது, மினிஸ்ட்ரிஸ் காம்ப்ளெக்ஸ். போனீங்கன்னா 5 தினாரை கட்டி சீல் வச்சுக்கொள்ளலாம். எந்த ஒரு க்ரௌடுமே இல்லை. அதே போல் அதுக்கப்புறமா அஸ்வாக் அல் கிரைன்லேயே முபாரக் அல் கபீர் ஜவசாத் இருக்குது. 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 8-9 கவுண்டர் இருக்குது. போனீங்கன்னா அங்கேயே வேலை முடிச்சுக்கொள்ளலாம். அதிகாரிகளும் கொஞ்சம் நல்ல குணம் படைத்தவர்கள் தான் இருக்கிறாங்க. கதவை திறந்தால் கதை முடியும், பேராபத்து, ரொம்ப கவனம். இந்த தகவல் இதுக்கு முன்னாடியும் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ ரீசண்டாக நடந்த சம்பவம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2-3 நபர்கள் கதவை தட்டுறாங்க. ஒரு நபர் கதவை திறக்கிறாரு. அவர் திறக்கும்போது அவர் நினைக்கிறாரு ஏதோ ஒரு உதவிக்காக திறக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தண்ணீர் பாட்டிலை கொடுத்து சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம், நாங்கள் இதில் வேலைக்காக வந்தோம், துப்புரவு வேலைக்காக வந்தோம், வேலை முடிச்சிட்டோம், தண்ணீர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கதவை திறந்து பாட்டிலை கையில் வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறமா என்ன நடக்குது தெரியுமா? பாருங்கள். வாராரு, கதவை தட்டுறாங்க. கதவு ஓரமாக நின்று முதல்ல கேட்குறாரு என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறமா தண்ணீர் கொஞ்சம் வேணும், நாங்கள் வேலைக்காக வந்தோம், வெளியில் ப்ளீஸ் தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இவங்க இவர் கதவை திறந்ததுமே தண்ணீர் பாட்டிலை கொடுக்குறாங்க. அவரும் தண்ணீர் பாட்டிலை வாங்குறாரு. வாங்கிட்டு தண்ணீர் பாட்டிலை எடுத்துகிட்டு உள்ளே அவரை கதவை சாத்துறதுக்கு ரெடி ஆகும்போது தடார்னு கதவை தள்ளிக்கிட்டு எல்லாருமே உள்ளே வராங்க. அந்த நபரையும் பிடிச்சி
இறுக்கமாக பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு அவர் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாரு. மற்ற அனைவருமே பார்த்திங்கன்னா அறையை முழுவதுமே ஃபுல்லாகவே சோதனை பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே சுருட்டுறாங்க பேக்கில். இது நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 30-40 பேரை ஏமாற்றி மோக்கத்துக்கு வேலைக்கு போட்டு அவ்வளோ பேர்ட்டையும் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 தினார் ஆட்டை போட்டுட்டு ஒரு இலங்கை பெண்மணி தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு அவங்களுடைய கணவரோட. அதே மாதிரி இப்போ இந்த பொது மன்னிப்பு காலம் என்றதால் யாராவது ஒரு டீம் வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணி இறங்கினாங்கன்னா எப்படியுமே அப்பார்ட்மெண்ட்கள் ஒவ்வொரு இடங்களில், ஏன்னா இவங்க பாருங்கள் மாஸ்க் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி க்ளவுஸ் போட்டிருக்காங்க, கையில் க்ளவுஸும் போட்டிருக்கிறாங்க, எந்த ஒரு மார்க்கும் இல்லாமல் பக்காவாக திருடுறதுக்கு உள்ளே போடுறாங்க. இப்போ வந்து இருக்கிற எல்லாத்தையுமே லவட்டிட்டு போயிடுறாங்க. இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க நகைகள் வாங்கி வச்சுருப்பீங்க, பணம் சேர்த்து வச்சுருப்பீங்க, நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு பொருட்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. தயவு செய்து நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி திருடர்கள் திடீர்னு உள்ளே பூந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது, இவங்களை யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்துடைய வானிலை ஆய்வு மையம் வெப்பம் பகலில் அனல் காற்று மற்றும் இரவில் வடக்கு திசை காற்று அதிகபட்சமாக 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை 5ஆம் மாதம் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் அல்லாஹ் கரீம். வெளியில் போகிறவங்க ரொம்ப கவனம், தயாராக இருங்க எதிர்வரும் வெப்ப காலத்தை முகம் கொடுக்கறதுக்கு. அடுத்ததாக முக்கியமான தகவல், நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கிற தகவல், 42,000 மாணவர்களுக்கான உயர்நிலை பள்ளி தேர்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை தொடங்குகின்றன. மேலும் 12ஆம் தர வகுப்பு 12 தேர்வு குழுக்களின் சுழற்சி பட்டியலை கல்வி அமைச்சகம் அங்கீகரிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஆரம்பமாகுது குவைத்துடைய 42,000 மாணவர்களுக்கான உயர்நிலை பள்ளி தேர்வு. இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் இனிமேல் லீவை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த உயர்நிலை பள்ளி தேர்வு முடியும் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் தான் லீவு எத்தனை நாளைக்கு எப்போ லீவு அப்படின்றத, ஸ்கூல் லீவு விடுவாங்க அப்படின்றத தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறமா குடும்பங்களை பார்க்க போகிறதுக்கு தயாராகுங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே. ஜூன் 1 முதல் துபாய் ஒரு முறை பயன்படுத்தும் பைகளை தடை செய்கிறது. துபாயில் வந்து இந்த பேப்பர் பேக் 1 day யூஸ், இந்த பேப்பர் பேக்கை வந்து இதுக்கு பிறகு பாவிக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்ய போகிறாங்களாம். என்ன காரணமோ தெரியல. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய அவுகாஃப் அமைச்சகம். நன்கொடை அமைச்சகத்தின் புதிய ஃபத்வாவை வெளியிட்டுள்ளது. விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் நோக்கத்திற்காக மசூதிகளில் வழிபடுபவர்களுக்கு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் இலவச உணவுகளை வழங்குவது அனுமதிக்கப்படாது. இந்த விடயங்களிலிருந்து பள்ளி வாயில்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த பேங்கால் கடைகளால் வந்து பார்சல் பண்ணி பாக்ஸ் பண்ணி பேரிட்டு அவங்க வந்து உணவு மாதிரி இல்லைன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி வழங்குறது அது வந்து அனுமதிக்கப்படாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவலை பார்த்தலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 26 முதல் 30 நாட்களுக்குள் ஆதார ஆவணங்களை வழங்கிய பிறகு தங்களுடைய குடியிருப்பு முகவரிகளை புதுப்பிக்க சுமார் 5500 பேரை சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் அழைக்கிறது. வீட்டு உரிமையாளரின் ஒப்புதலின் அடிப்படையிலோ அல்லது கட்டிடம் இடிபட்டதன் காரணமாகவோ பட்டியலிடப்பட்டது. குத்தகைக்காரர் ஒப்பந்தம், ரசீது மற்றும் ஒப்புகை ஆகியவற்றை கொண்டு வருகிறார் என்றால் மேலும் உரிமையாளர் ஆவணத்தை கொண்டு வர வேண்டும். இந்த செயல்முறைப்படுத்தல் செஹல் விண்ணப்பம் மூலமும் மதிப்பாய்வு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அதே போல் வீட்டு உரிமையாளரின் அறிவிப்பின் அடிப்படையில் அல்லது கட்டிடம் இடிக்கப்பட்டதன் காரணமாக இவர்களுடைய முகவரியில் மாற்றம் ஏற்படலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க, எஜாருக்கு ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் வேறு வீடு உங்கள் கஃபில் மாறி இருப்பார். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய அக்காமாவில் வந்து அட்ரஸ் மாற்ற வேண்டி வரும். அதை நீங்கள் கட்டாயம் செக் பண்ணிக்கணும். அது அக்காமா புதுசாக அடிக்க போகும்போது. நாங்கள்லாம் எங்கள் நாட்டையே ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் துறைமுகத்தை மட்டும்தானே ஒப்படைச்சிருக்கிறீங்க. எதிர்வரும் காலங்களில் என்னென்னத்தையெல்லாம் ஆக்கிரமிக்க போகிறாங்க பாருங்கள். வேறொன்றும் இல்லை, முபாரக்கல் கபீர் துறைமுகம் தற்போது சீன நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சீன தூதுவர் மற்றும் முபாரக் வியூக துறைமுக திட்டத்தை முடிக்க விரிவான ஆலோசனை நடத்தி வருவதாக பணி அமைச்சர் டாக்டர் நூர் அல் மெஷான் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை 5/24 இந்த ஒப்பந்தம் கையளிக்கப்பட்டுள்ளது.
சீனாவிடம் சென்றது குவைத்துடைய முபாரக் அல் கபீர் துறைமுகம். ஆனாலும் நம்ம நாட்டில் இலங்கையில் வந்து இவங்க ஆட்டையை போட்ட மாதிரியெல்லாம் இந்த நாட்டில் ஆட்டையை போட முடியாது. இந்த நாடு அரசியல்வாதிகளுடைய நாடு இல்லை, மன்னருடைய நாடு என்பதால் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை ராஜா. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல், த ஜப்பானீஸ் அம்பாசிடர், குவைத் நாட்டுக்கான ஜப்பானிய தூதுவர் மற்றும் ஜப்பான் மின்சார கல்வி மற்றும் சுற்றுலாத்துறையின் ஒத்துழைப்பை மேம்படுத்த விரும்புகின்றனர். கடந்த ஆண்டு தூதரகம் குவைத் நாட்டிற்கு சுமார் 5000 விசாக்களை வழங்கியது. அப்போது எதிர்வரும் நாட்களில் ஜப்பான் மாமாக்கள் அல்லது ஜப்பான் பாபாக்களையும் சந்திக்க நேரிடலாம் பல வீடுகளில். பொது போக்குவரத்து விவகாரத்துறை முழுவதும் வருகை மற்றும் புறப்பாடு ஆகியவற்றை நிரூபிக்க கைரேகை அடையாள முறையை செயல்படுத்துதல். இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் நிர்வாகிகளின் பணி நேரம் காலை 7:30 முதல் மதியம் 2:30 வரை மற்றும் ஷிஃப்ட்டுகளின்படி ஷிஃப்ட் நேரத்திற்கு மாற்றப்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இனிவரும் நாட்களில் பார்த்திங்கன்னா பொது பாதுகாப்பு விவகாரத்துறை முழுவதுமாக நேர மாற்றங்களுக்கு அமையுது. இதில் ஒரு சிலர் வந்து நீங்கள் வேலைகளுக்கு கூட்டிகிட்டு போகிற ஓட்டுநர்கள் இருந்தீங்கன்னா இப்போ வழமையான நேரம் இருக்காது, சில நேரங்களில் அவங்களுடைய வேலை நேரம் மாறி இருக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது இன்னொரு மிக முக்கியமான தகவல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பத்திரிகையாளர் அப்துல் அசீஸ் அல் ஒத்தாய்பி தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் இப்போ பாருங்கள் எஸ்கலேட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சார படிக்கட்டு. இதில் உங்களுக்கு ஒரு வேலை இறங்குறதுக்கோ ஏறுறதுக்கோ பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏறுற இடத்துலையோ இறங்குற இடத்துலையோ. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அவர் காட்டுறத, இந்த இடத்துல வந்து ஒரு சிகப்பு கலர் பட்டன் இருக்குது. அந்த சிகப்பு கலர் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா உடனே அது வந்து ஸ்டாப் ஆயிரும், அந்த எலக்ட்ரிக் படிக்கட்டு வந்து நின்றும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், சாதாரண படிக்கட்டுகளில் இறங்கி போகிற மாதிரி போகலாம். அதுக்கு பிறகு யாராவது தேவையாக இருந்தால் அவங்க ஒன் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா செக்யூரிட்டி வந்தாவது சொன்னாங்கன்னா ஒன் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால், படிக்கட்டில் இறங்க பயமாக இருந்தால் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வாகன ஓட்டுநர்களே சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு ஒருக்காவது வாகனத்தோடைய பொனட்டை ஓப்பன் பண்ணி டிக்கி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தொடச்சி தட்டிக்கிட்டி பாருங்கள். குறிப்பாக அதிகமாக எலிகள் புழக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க. இப்போ ஒரு வண்டிக்குள்ளே பாருங்கள், ஒருத்தர் வந்து ஏசி ஆன் பண்ணியிருக்கிறாரு. வண்டி ஏசி ஆன் பண்ணினதுமே குளிர் தாங்க முடியாமல் டாம் அண்ட் ஜெரியில் வரக்கூடிய ஜெரி மாதிரி வந்து எட்டி பார்க்குறாரு. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொஞ்சம் பயம் இல்லாதவராக இருந்தால் ஓகே, ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஒரு வேளை நீங்கள் பயந்தவராக இருந்தீங்கன்னா அது சரியாக அந்த நேரத்தில் வந்து வெளியில் வந்து பாஞ்சிச்சின்னா என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள். இறங்கி ஓடத்தான் முடியும், அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வந்தால் அவ்வளவுதான். ரொம்ப கவனம். அதே போல் வாகனங்களை தயவு செய்து குவைத்தி வீடுகளுக்கு முன்னால் கண்ட மேனிக்கு நிறுத்தாதீங்க டெலிவரி ஓட்டுநர்களே. சிலருக்கு வந்து அது பிடிக்காது. சிலர் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, பாருங்கள். ريبانة تكسرت زين، هذه يلا خليه يجي ابن الكلب. خليه يجي بعد، الباقي أعظم، خليه يجي. لعن أبوك. أنا أوريك. أنت حيوان، أوكي؟ أنت حيوان، أنت حيوان، أنت حيوان، أنت حيوان. لا بغلط عليك وبلعن والدك. அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாரையும் கடந்து தான் போகணும். தயவு செய்து கவனமாக இருங்க. சில வீடுகளுக்கு முன்னால் வண்டிகளை நிறுத்தினா டயரையே கத்தியால் வெட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ டெலிவரி ஓட்டுநர்களுக்கு நடந்திருக்குது. ரொம்ப கவனம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சல்வா பகுதிகளில் ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய குடும்ப உறுப்பினரில் ஒருத்தர் லக்ஸரி காரை வந்து திருடிட்டு போயிருக்கிறாரு ஒரு குவைத்தி குடிமகன். பல சம்பவங்கள் நடக்குது. ரொம்ப கவனம். அடுத்ததா இன்னொரு மிக முக்கியமான தகவல், அல் ஹப்பாஸ் சோர்ஸ் என்ன தெரிவித்தாங்க, புதிய டிராஃபிக் லா வருது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி வாகனங்களை ரவுண்ட் அபவுட்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் சுற்றி விடுறவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை, அதே போல் வாகனங்களை உடனடியாக நாங்கள் அடித்து நொறுக்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குவைத்துடைய ஜாபர் அலி பகுதிகளிலையும் அதே போல் குவைத்துடைய தைமா பகுதிகளிலையும் 2 வீடியோ காட்சிகள் வருது பாருங்கள். இது நேற்றும் இன்றைக்கும் நடந்த சம்பவம். இதுக்கு அப்போ என்ன சொல்கிறது, இதை எங்கே போய் நாம் சொல்கிறது?
ரோடுகளில் வேண்டிய மாதிரி இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் புதிதாக சட்டம் அமுலுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இந்த மாதிரியான சேட்டைகளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதை பாருங்கள் நீங்கள், இது வந்து எங்கே வீட்டு பார்க்கின், அந்த பார்க்கின் யாட்டுக்குள்ள வீட்டு பார்க்கினுக்கு முன்னால் குழந்தைகள் வெளியே விளையாடும், பணிப்பெண்கள் குப்பைகள் போட வெளியே வருவாங்க, ஓட்டுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த கண்ணாடி துண்டுகள் வந்து இல்லை துண்டுகள் அடிக்கும்போது கண்ணாடிகளோடையும் சட்டம் வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் தன் கடமையை செய்யும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. 30வது நம்பர் ஃபஹில் அதிவேக சாலை ரொம்ப அதிகமான டேஞ்சரான வீதியாக மாறிக்கிட்டு வருது. ஏன்னா அந்த அளவு பள்ளம். நேற்றைய தினம் ஒரு டயர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. يا وزارة الأشغال إلى متى؟ حتى السيارات السريعة ما أسلمت من الحرارة. ارحمونا حسوا فينا. ஃபஹில் அதிவேக சாலை இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பயான், மிஷ்ரஃப், சல்வா இந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட பாலம். அதே போல் அபு ஃபத்தீரா, அபுல் ஹசானியா, ஃபினைத்தீஸ் இந்த பகுதிக்கு இடைப்பட்ட பாலம். அதே மாதிரி ரிக்கா, ஹதியா, மஹபூலா, மங்கஃப் அந்த ஏரியாவுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் உள்ள பாலம் மற்றும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதே மாதிரி 40வது ரிங் சாலை பார்த்தாலும் 40வது ரிங் சாலையில் சாதாரணமாக தஹரில் இருந்து குவைட் சிட்டி போகும் வரைக்கும் பள்ளங்கள் மிகவும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அஹமதி நுவைசி போகக்கூடிய பக்கம் அங்கேருந்து சரியாக இந்த தஹர் வரும் வரைக்கும் சில பகுதிகள் ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பாக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி ரோட், அதே மாதிரி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி ரோட், ரெண்டு சைடுமே ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதே மாதிரி 7வது ரிங் சாலை ஜுனூப் அப்துல்லா முபாரக் நேர் ஆப்போசைட்டில் இருக்குது. 7வது ரிங் சாலை 7th ரிங் ரோட், அதில் போகிறவங்களும் தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரர் 4 டயர் ஒரே அடியாக மாற்றிருந்தார். ரொம்ப டேஞ்சரான பள்ளங்கள் இருக்குது அந்த 7வது ரிங் சாலையில். அதே மாதிரி அப்தலி, சால்மி, சுலைபியா, கேப் சப்தன்னு சொல்லுவாங்க, கேப் போகக்கூடிய வீதி, இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான வீதியாக தான் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். 50,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள், ரொம்ப நன்றி. முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் தரத்துக்கு. இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்போ நேற்றைய தினம் எடுத்த அனலைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோ வியூஸ் போயிருக்குது 11.2 மில்லியன் வியூஸ். லைக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9,98,002 லைக். 1 மில்லியன் லைக், 11 மில்லியன் வியூவுக்கு 1 மில்லியன் லைக். சரி, ஏதோ பரவாயில்ல. கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,800 கமெண்ட் வந்து வந்திருக்குது. 1,45,800 கமெண்ட். என்னோடய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3,81,300 பேர் வந்து என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 150% சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, 150% சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறாங்க வீடியோ. சரி, ஏதோ நல்லா இருங்க. என்னால் முடிஞ்சது நல்ல தகவல்களை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அதே போல் நான் இந்த யூடியூப் சேனலோட சேர்த்து எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு வீடியோ போட்டும் அந்த வீடியோவில் உள்ள சஜஷன் அல்லது அது தெரியாமல் வேறு ஏதாவது டவுட் கேட்குறதுக்குன்னு மட்டுமே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 பேர் 250 பேருக்கு மேலே மெசேஜ் போடுறாங்க. ஆனால் நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அத்தனை பேருக்கும் மெசேஜை போட்டு முடிச்சுட்டு தான் தூங்க போகிறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எமர்ஜென்சியாக இந்த வச்சுக்கோன மாதிரி மெசேஜ் போட்டு யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா எமர்ஜென்சி மெசேஜுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. நானும் வேலையில் இருப்பேன். நான் ஃப்ரீயாக இருந்தால் சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஆனால் ஒரு வேலை நான் ஃப்ரீயாக இல்லைன்னா ஃபுல்லாகவே டே ஃபுல்லாகவே வேலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் நைட்டு என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் ரிப்ளை பண்ண முடியும். அதனால் யாருமே மெசேஜ் போட்டால் அவசரமாக எமர்ஜென்சியாக மெசேஜ் போட்டால் உண்மையிலேயே சில நேரங்களில் பார்க்க கிடைக்காது, லேட்டாகி தான் ரிப்ளை கிடைக்கும். அதனால் எமர்ஜென்சியாக ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னு நம்பி வராதிங்க. ஏன் நம்மளுக்காக அந்த எமர்ஜென்சி ரிப்ளை கொடுக்கக்கூடிய அதிகாரிகளை இன்றைக்கி வலுவிழந்து போய் இருக்கிறாங்க.
மக்களுக்கான ஒரு நல்ல சேவையை வழங்குறதுக்கு ஒரு சில அதிகாரிகளுக்கு இன்னுமுமே முதுகெலும்பு சரியாக நிமிராமல் இருக்குது. அதனால் சாதாரணமாக நானும் ஒரு தொழிலாளர் தான், உங்களை போல் ஒரு வேலை வெட்டி எல்லாமே இருக்கக்கூடிய தொழிலாளர். என்னால் முடிந்த வரைக்கும் நானும் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லித்தரேன். ஆனால் மெசஞ்சருக்கு வாரவங்க தயவு செய்து பொறுமை காக்கவும். வாட்ஸ்அப் தொடர்புகள் என்னிடம் இல்லை. ஃபேஸ்புக் மெசஞ்சரில் மட்டுமே ஏதாவது தெரிஞ்சு கொள்ள இருந்தால் அதுவும் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வைங்க, அப்புறமா கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சந்திக்கலாம்.